குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். தலைகளை வணங்கி நாம் ஆண்டவனுக்கு ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த மாதத்தினுடைய இறுதி நாளுக்கு முந்தின நாளிலே எங்களை மீண்டுமாக நீர் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே நாங்கள் உடைய கிருபையால் நிறைவு செய்வோம். 7வது மாதத்தையும் நாங்கள் நிறைவு செய்ய ஆண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபின் கரம் எங்களோடு கொண்டு இருந்து வழிநடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சுயநீதி அல்ல தேவநீதியே என்கின்ற தலைப்பை மையமாக வைத்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். பேசும்படியாக நீர் அழைத்து வந்திருக்கிறோம். உம்முடைய பாத்திரமாகி உமது அன்பு அடையானை நீர் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சம்மட்டியாகி உம்முடைய வார்த்தை எங்களை உடைத்து உருமாற்றி தேவ ராஜ்யத்துக்கு என்று எங்களை உருவாக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நசனாகி இயேசுவின் நாமத்தில் மாற்றி போட்டு கர்த்தர் ஆண்டவர் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக உம்முடைய ஆளுகைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் வர்மை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக இந்த புதன்கிழமை மாலை வேளையிலேயும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே சுய நீதி அல்ல தேவ நீதியே என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு சிறு கூட்டமாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே சுற்றி அமர்ந்திருப்பது அவருடைய நல்ல பங்கை பெற்றுக்கொள்வதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததன் நோக்கம் இனி பலியினால் அல்ல, இளங்காலை விலங்குகளுடைய இரத்தத்தினால் அல்ல, அவரையே நமக்கு பலியாக தந்து அவரோடு அழைத்து செல்வதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவ நீதியிலே வாழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் மோசையின் நாட்களிலே தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்து அன்றைக்கு வாழ்ந்த யூதர்கள் தேவ நீதியை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கிற வாசகங்களை தங்களுக்கு சுய லாபத்துக்காக தங்களால் எவ்வளவு எளிமையாக அதை பயிற்றுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை மாடிஃபை பண்ணி அதை சுயநீதியாக மாற்றி அவர்கள் உபயோகிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அந்த புதிய உடன்படிக்கையிலே தேவன் இலவசமாக ரட்சிப்பை கொடுத்தார். தேவ கிருபை நமக்கு விரும்புகிற எல்லோருக்கும் அந்த கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவ கிருபை மிக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு. அதனால்தான் நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த கிருபையிலே நாம் மீட்கப்படும். ஆக அந்த காலத்திலே இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே தேவ நீதியை தெளிவாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறது எல்லாமே தேவநீதி. கலாத்திய திருச்சபை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த நிருபத்துல பார்க்கிறோம். பவுல் கலாத்தியர் திருச்சபை அந்த லெட்டருக்கு எழுதினதுல அவர் அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல அவர் சொல்றாரு, முதல் அதிகாரத்துல, நான் 3 ஆண்டுகள் அரபு தேசத்து பாலைவனத்தில் இருந்தேன். அப்போ அவர் நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்கிறார். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட அந்த தேவ நீதி அவர் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னுமாக நீங்கள் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த காரியங்களிலே அவர் 7 திருச்சபைகளை குறித்து அன்றைக்கு ஆசியாவில்லை. ஆகவே அந்த 7 திருச்சபைகளை குறித்து அவர் அதில் எழுதியிருக்கிறார். அந்த திருச்சபைகளிலே அவர் காணப்படுகிற குறைவுகளும் நிறைவுகளும் எல்லாமே தேவ நீதியை வைத்துத்தான் அது பகுத்து சொல்லப்பட்டுள்ளது.
இன்னைக்கு நாம எல்லா காரியங்களையும் சுய நீதியிலேயே பேசி விடுகிறோம், சுய நீதியிலேயே தீர்மானித்து விடுகிறோம். தேவ நீதி என்பது இவை எல்லாவற்றையும் விட மிக உயர்வானது. ஒருவன் தேவ நீதியிலே வாழாமல் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டு ஆவியிலே வளர துவங்கிய பிறகு இந்த தேவ நீதியிலே நாம் வளர வேண்டும். தேவ நீதியிலே நாம் வளர்ந்து வரும் பொழுதுதான் இயேசு வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்மோடு பேசுகிறதை புரிந்து கொள்ள முடியும், ஆவியானவருடைய துணையோடு. அப்போ இந்த growth, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டுமானால் நாம் தேவ நீதியை கடைபிடிப்பதிலே வளர வேண்டும். சுயநீதி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. தேவநீதி என்பது தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலம் புதிய உடன்படிக்கையை அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் நமக்கு அந்த தேவநீதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். யாரு? நீங்க அந்த 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இன்றைக்கு நார்மலா கிறிஸ்தவனிடத்திலே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அது என்ன வைராக்கியம் என்றால், அது தேவனை குறித்த வைராக்கியம், ஆனால் தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. நான் கிறிஸ்தவன், மதவாதிய சக்திகள் எப்படி எங்களுக்கு எதிராக தடை சட்டங்களை கொண்டு வர முடியும்? நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாமிசத்திலே நான் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பது போல பேசுகிறேனே ஒழிய, தேவனை அறிந்திருப்பேனே ஆனால் என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய கிரியைகள் எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கும். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக அந்த இஸ்ரவேலருக்கு இருப்பது மாமிசத்திலே உள்ள வைராக்கியம். ஆகையினாலே அவர்கள் தேவனையும் அறியவில்லை, தேவ நீதியையும் அறியவில்லை. தங்கள் சுய நீதி இது தப்பு என்று நாம் எதுல சொல்றோம்? மாம்சத்துல சொல்றோம். இன்னைக்கு அரசாங்கம் எந்த அரசாங்கத்தை எடுத்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான எந்த காரியமும் நடப்பதில்லை. நான் சொல்வது மிஷனரிகளுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு. எந்த சூழ்நிலையிலும் காஸ்பல் ஒரு தனி மனிதனை சென்று அடைந்துவிடக் கூடாது என்பதிலே பிசாசானவன் இன்றைக்கு எல்லாவித தடை கற்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்போ இந்த காரியங்களை குறித்து உனக்கு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்குமே ஆனால் அதுதான் தேவ நீதி. அப்ப நீ பைபிளை படிச்சேன்னா உனக்கு தெரியும், இது இந்த காலத்துல வரத்தான் செய்யும். கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான போராட்டம் மிக அதிகமாக இருக்கும். அப்ப இதுல எப்படி வெற்றி சிறப்பது என்றால், அது தேவனிடத்திலே நாம் எந்த அளவுக்கு அதிக நேரத்தை செலவு செய்கிறோமோ, தேவன் அந்த காரியங்களை உனக்கு மிக அழகாக நேர்த்தியாக வழி நடத்துவார். வட இந்திய பகுதியில மத்திய பிரதேசத்துல ஊழியம் செய்கிற அருமையான தம்பி உங்க சபையில வந்து பேசியிருக்கிறார். அப்ப அந்த தம்பி சொல்றாரு, அவரை அழித்து துன்புறுத்திய ஒரு 4 பேர் ஒரு கிராமத்துல, அவர்கள் இவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்கள் 3 மிஷனரிகள் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். அதுல இவங்க 2 பேர் பெத்தூர்ல இருக்கிறாங்க. ஒரு மிஷனரி அந்த எந்த கிராமத்தில் அவருக்கு எதிராக எழுப்பினார்களோ அந்த கிராமத்துக்குள்ளேயே குடியிருக்கிறார். அப்போ அந்த கிராமத்துல அவர் திருச்சபையை நடத்திட்டு தான் இருக்கிறார் இன்னைக்கு. அப்படி அவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதுல ஒருத்தர் ஓரிரு வருஷங்களுக்கு பிறகு
மீண்டுமாக மனம் திரும்பி இன்னைக்கு அந்த எந்த இடத்துல அந்த மிஷினர் அடித்தாரோ இன்னைக்கு அந்த திருச்சபைக்குள்ள அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இதுதான் தேவநீதி. நீ சுயநீதியிலே அல்லது மனுஷ நீதியிலே இருப்பாயானால் என்றைக்கும் நிரந்தரமான எதிராளியாகத்தான் அந்த 4 பேரும் உன் கண்ணுக்கு தெரிவார்கள். ஆனால் தேவநீதி என்ன என்றால் எல்லாரும் நமக்கு சகோதரர்கள். அவர்கள் இயேசுவை அறியவில்லை, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மிடத்திலே இருந்து வருகிற அன்பு தேவனுடைய அன்பு. இந்த குணம் இன்னைக்கு இல்லாததினாலேதான் சபைகள் 2 பட்டு இருக்கிறது. சபைகளுக்குள்ளே ஒரு அணி 2 அணி என்று அவர்கள் இருந்து கொண்டு அணியாக பிரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பழிவாங்குவதும் அவர்கள் தகராறுகளுக்காக உலக மனிதர்களைப் போல நீதிமன்றங்களை தேடி ஓடுவதும் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் மனிதர்கள் தங்கள் சுய நீதியை இன்றைக்கு கரங்களில் எடுத்து விட்டார்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள். நீங்க ரோமர் 10:21 பாருங்க. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இஸ்ரவேலர் என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள். சுய நீதியை உடையவா ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுவான். ஒருவேளை போதகர் சரியான காரியத்தை அன்றைக்கு அந்த திருச்சபையில பிரசங்கிப்பாரே ஆனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவார்கள், அதை எதிர்த்து பேசுவார்கள். இவர்கள் தான் சுயநீதி உடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் ஒன்றை தீர்மானித்துக் கொண்டார். ஆனால் உண்மையாக கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தங்களுக்கென்று ஒன்று கிடையாது. நீங்க ரோமர் 1:14-17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த தேவ நீதி விசுவாசத்தினால் உண்டாக்குகிறது. இன்னுமாக ரோமர் 3:21 பாருங்கள். நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஆக நியாய பிரமாணத்திலிருந்து இது வேறுபட்டது. அதுக்கு அடுத்த வசனம் 3:22 பாருங்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்ப இந்த தேவநீதி நமக்கு புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவரிடத்திலிருந்து இந்த தேவநீதி வருகிறது. இதை ரொம்ப அழகா இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, மலைப்பிரசங்கத்துல சொல்றாரு. மத்தேயு 5:20. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எது சுயநீதி? வேதபாரகர் பரிசேயர். இவங்க யாரு? வேதபாரகர் என்பவர்கள் நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு போதிக்கிறவர்கள், ஸ்கிரைப்ஸ். பரிசேயர்கள் நியாய பிரமாணத்திலே தேறின பரிசுத்தவான்கள். ஆக இவர்கள் ஒரு நீதியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படியே நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறது இல்லை. எல்லாவற்றுக்கும் மாற்று வழிகள் உண்டு. அன்றைக்கு அந்த மாற்று வழிகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து அவர் சொல்கிறார். அவர் முன்னிலையில் அமர்ந்திருக்கிற திரள் கூட்டத்தை பார்த்து சொல்றார், இந்த வேதபாரகர் பரிசேயர் ஒரு நீதியை பேசுகிறார்களே, அந்த நீதி அல்ல. அவர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் என்றால் அது தேவ நீதியை நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கடைபிடிக்காவிட்டால். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவ நீதியை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதுக்குத்தான் சபையில பிரசங்க நேரம். பிரசங்கத்துல தேவ நீதியை கற்றுக் கொடுக்கணும். சபை தேவனுடைய நீதியை ஜனங்களுக்கு போதிப்பதற்குத்தான் சபையிலே பல பிரிவுகள் உண்டு. ஓய்வு நாட் பாடசாலை, வாலிபர் ஐக்கியம், மற்ற தாய்மார் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், பல காரியங்கள் இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தேவ நீதியை சின்ன வயதுல இருந்து கற்றுக் கொடுக்கணும். அது உலக நீதிக்கு வித்தியாசமானது. எனக்கு கடுமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
அதுல அதுக்கு அடுத்தாப்புல அந்த 21ஆம் வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சாம்பிள் கொடுக்கிறாரு. கொலை செய்யாதிருப்பாயாக. இது அன்றைக்கு நியாயப்பிரமாணம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை அடுத்து அவர் டீச் பண்றாரு, நம்ம கொலை செய்யாதிருப்பாக என்றால் ஒரு மனிதனை கொலை செய்வது மாற்றம் என்று எடுத்துக்கொள்வோம். ஆனால் தேவநீதி அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார் 22ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவனை வீணன் என்று சொல்லக்கூடாது, அவனை மூடனே என்று சொல்லக்கூடாது. இதெல்லாமே கொலைக்கு அது சமமான காரியம் என்று அவர் டீச் பண்றார். அதுதான் யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோவான் ரிப்பீட் பண்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகவே நீ நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்வது என்பது மாம்சத்திலே நடக்கிற ஒரு காரியம், ஒரு கிரியை. ஆனால் தேவநீதி என்பது உன் சகோதரனை உன் இருதயத்திலே நீ வெறுப்பது. அதை இன்னும் டீப்பா அவர் சொல்றாரு மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவார்கள். காணிக்க போட வர்ற உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, என் சகோதரனுக்கு என் மேல குறை இருக்கு, எனக்கு என் சகோதரன் மேல குறை இல்லை, நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் அந்த ரட்சிக்கப்படாத என் சகோதரனுக்கு என்னை குறித்து ஒரு குறை இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு அந்த காணிக்கை போடுகிற இடத்திலே வறுமையானால் அந்த காணிக்கையை பலிபீடத்துல வைத்து விட்டு முதல்ல போய் ஒப்புரவாகிட்டு வந்து நீ அந்த காணிக்கையை செலுத்து. இதுதான் இந்த உலகத்தை முதல் தாய் தகப்பன் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு காரியம். ஏன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை? அங்கே சகோதரனுடைய இருதயத்திலே உன்னை குறித்து குறை இருக்கிறது. அது அந்த சகோதரன் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்தாலும் சரி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இந்த தேவ நீதியை நம்ம கடைப்பிடிப்பான சபை ஒற்றுமையா இருக்குமே. சபையில இன்னைக்கு அந்த வெறுப்பு வராத, சபையில எலெக்ஷன் வராத. ஏன் இன்னைக்கு நமக்கு அவ்வளவு வெறுப்பு? நம்மால எல்லார்கிட்டையும் சிரிச்சு உண்மையான அன்போடு பேச முடியலையா? ஆர்டிபிஷியலா பேசுறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ மலை பிரசங்கத்திலே அவர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுமே நீ சுய நீதியை விட்டு வெளியே வந்து தேவ நீதியை கற்றுக்கொள். அதனால்தான் அவர் திரும்ப அதுக்கு அடுத்தாற் போல் சொல்கிறார், முதல்ல உன் கண்ணுல இருக்கிற துரும்பு எடுத்து போட வகை பார்ப்பா என்று சொல்லி. இன்னுமாக அவர் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதை கற்றுக் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், நீ உன் கண்கள்ல இச்சையோட நீ ஒரு பெண்ணை பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் அதை ஒவ்வொன்றாக சொல்லி நேரத்தை போக்க விரும்பவில்லை. அதை நீங்கள் வேத புத்தகத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மலை பிரசங்கத்தை எடுத்து வைத்து எது தேவ நீதியை சுயநீதி என்று கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவ நீதிக்கும் சுயநீதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேவ நீதி என்பது உலக மனிதர்களாலே புரிந்து கொள்ள முடியாது. உலகம் சுயநீதியை தான் பார்க்குது. உலகம் ஒரு மனுஷனை நல்லவேன்னு எப்படி சொல்லுதுன்னா, அவன் உலக பிரகாரமான காரியத்துல அவன் பெர்ஃபெக்டாக இருப்பானே. ஆனால் அவன் உலக மனிதர்கள் எழுதிய புத்தகங்களின்படி, உலக மனிதர்கள் பேசிய வார்த்தைகளின்படி அவன் யோக்கியம் உள்ளவனாக இருப்பானே. ஆனால் அதுதான் உலக நீதி. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப அழகா அவர் டீச் பண்றார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22:20. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று. அப்போ அன்னைக்கு எப்படி இருந்தாரு? அன்னைக்கு சவுலோட, அதான் பவுல், அவருடைய சிந்தனையில அது பெர்ஃபெக்ட்.
நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசுகிற ஸ்தேவானை கொலை செய்வது நியாயப்பிரமாணத்தின்படி சரியானது. அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். ஆக அவர் அங்கே சுயநீதியிலே நிற்கிறார். அந்த சுயநீதியில இருந்ததுனாலதான் அவர் அந்த இடத்திலே அவர் எந்த ஒரு காரியத்தையும், ஒருவேளை அதுக்கு பின்னால பவுல் பேசின எந்த சிந்தனையும் அவருக்கு உருவாகவில்லை. நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். பிலிப்பியர் 3:5-6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். நான் இஸ்ரவேல் வம்சத்தான். நான் பென்யமீன் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். ஐ எம் பெர்ஃபெக்ட். நான் சுயநீதியை கடைபிடிப்பதிலே நான் பெர்ஃபெக்ட். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகிற சுயநீதி. ரொம்ப அழகா சொல்றாரு. நான் பக்தி வைராக்கியத்தினாலதான் சேவானை கொலை பண்ணேன். நான் பக்தி வைராக்கியத்தினாலே தான் சீஷர்கள் செய்த நற்செய்தி ஊழியத்துக்கு நான் இடையூறு செய்தேன். நீங்க அதை தப்புன்னு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி கூறுவீர்களே, ஆனால் அது தவறு. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி என்னை நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. நான் குற்றம் சாட்டப்படாதவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சபை சட்டப்படி அல்லது சில மனிதர்களுடைய வார்த்தைகளின்படி, இன்னைக்கு நிறைய நாம் சில செய்திகள் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். இன்னைக்கு கள்ள ஊழியர்கள் பெருகி இருக்கிற நாட்கள். ஆக இந்த கள்ள ஊழியர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் அதன்படி கிரியை செய்வோமேயானால் நாம் சுயநீதி உடையவர்கள். எல்லா வார்த்தையுமே வேதத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். வேத புத்தகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆக இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்ததை அன்றைய யூத உலகம் அவன் பரிசுத்தவான் என்றுதான் தீர்மானித்திருந்தது. நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 1:14. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேர்ந்தவன். என் வயசுல உள்ள எங்க யூத குலத்துல, என் வயசுல உள்ள கூட்டத்துல நான் அந்த மத காரியங்களை கடைபிடிப்பதிலே நான் தேடினவன். என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு அவர் ஓங்கி பேசுறோம். இதெல்லாம் தவறுங்கிறத அவர் எழுதிட்டு வர்றாரு. இப்போ நான் இப்படி பெர்ஃபெக்டா இருந்தனே, ஆனால் நீங்க அடுத்தாப்புல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்கிறார் பாருங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் தேவ நீதியின்படி வாழ முடியும். ஆக நியாய பிரமாணத்தின்படி நான் பண்ணினது எல்லாம் சரி, ஆனால் கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கை வார்த்தைகளின்படி அது தவறு என்பதை உணர்ந்ததினாலே இனி இதற்கு கீழ்ப்படியக்கூடாது. கிறிஸ்துவுக்காக இது நமக்கு ஒத்து வராத காரியம் என்று நான் விட்டுவிட்டேன். இப்போ பிலிப்பியர் 3:9 பாருங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுகிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த நியாய பிரமாணத்தினால வருகிற சுய நீதியை நான் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்? அந்த வசனத்தின் முதல் வரியை பாருங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் இப்ப நியாய பிரமாணத்தை எனக்கு நஷ்டம்னு விட்டுட்டேன். அப்ப எனக்கு ஒரு லாபம் வேணுமே. அது என்னது? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் கிறிஸ்துவோடு இனி இணங்கி வாழணும். நான் வாழுவது கிறிஸ்துவுக்காக. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ கிறிஸ்துவுக்காக வாழாமல் நீ பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அதிகமாக மனிதர்களோடு பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள்.
என் அன்புக்குரிய முதிர் வயது 60 வயதிற்கு மேற்பட்ட அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது போனஸ் லைஃப் பீரியட். இந்த போனஸ் பீரியட்ல கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து நீங்கள் பரலோகத்துக்கு செல்வதற்கு, நல்ல இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த காலங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை, இந்த நாட்கள் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நான் தேவ நீதியை கடைபிடிக்க போகிறேன்னு சொல்லுங்க. இன்னுமாக அவர் 10வது வசனத்தை பாருங்க. 3:10 நான் கடைசி வரிகளை வாசிக்கிறேன். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் இந்த பாவத்துக்கு செத்த அந்த கூட்டத்திலிருந்து நான் எழும்பி நிற்பதற்காக எனக்கு இனி சுயநீதி வேண்டாம். நான் அதை நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். அந்த சுயநீதியை நான் குப்பையாக எண்ணுகிறேன். என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க எந்த ஒரு காரியத்தையும் உங்க மனதில் தோன்றுகிற சில காரியங்களை வைத்து தீர்மானித்து விடாதீர்கள். அது சுயநீதி. நான் விரைவாக சில காரியங்களை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். நீங்க மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 23. அங்கே இயேசு கிறிஸ்து டீச் பண்றார். மத்தேயு 23 2ஆம் வசனங்களை பாருங்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவங்க எப்பவுமே தங்க மனசுல அந்த மோசேக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறாதான் நினைப்பாங்க. ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்துவ பார்த்து கேட்கிறாங்க, நீர் மோசேயிலும் பெரியவரோ என்று கேட்கிறார். அவர்களை பொறுத்தவரை யெகோவா தேவனுக்கு அடுத்து மோசே. ஆக அந்த உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் போதிக்கிறார்கள். 3வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறதை கை கொண்டு செய்யுங்கள். ஒரிஜினல் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலாம். ஆனால் அவர்கள் நியாய பிரமாணத்தை தங்களுக்கு சாதகமாக சில, அது என்ன சொல்லுவாங்க, சில சட்டத்துல எக்ஸம்ஷன் இருக்கும். அந்த காரியத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அதை மாடிஃபை பண்ணி வாழ்றாங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆக சுயநீதி யார்கிட்ட இருந்து வெளிப்படுது அப்படின்னா, தங்களை உயர்ந்த இடத்தில வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக, அதான் நல்லா ரொம்ப முக்கியம். அவர்கள் மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் இயேசுக்கு மேலாக. இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை இயேசுவுக்கும் மேலாக கற்பனை செய்கிறார்கள். சில வசனத்திற்கு வேதத்திலிருந்து விளக்கம் கொடுத்து விட்டு, ஆனால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி என்று சொல்கிறார். வேதத்துக்கு வெளியே இந்த புதிய யுகத்திலே எந்த வெளிப்பாடும் கிடையாது. ஒருவேளை அவர்களுக்கு வேத வசனமே வெளிப்பாடாக வந்திருக்குமே ஆனால் தட்ஸ் குட். ஆனால் வேத வசனத்துக்கு வெளியே அவர்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்குமே ஆனால் அது சாத்தானால் வருகிற ஒரு வெளிப்பாடு. அது அவர்களுடைய சுயநீதியினாலே வருகிற வெளிப்பாடு. நீங்க அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றத பாருங்க. 23ஆம் வசனத்துல அவர்கள் வெந்தயத்திலும் ஒட்டலாமிலும் என்ன கொடுக்குறாங்க? தசமபாகம் கொடுக்குறாங்க. இது நியாய பிரமாணத்தை பெர்ஃபெக்டா கடைபிடிக்கிறாங்களா? ஆனா அதுல ஒரு முக்கியமான காரியத்தை அவங்க விட்டுட்டாங்க. அவர்கள் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டார்கள். இன்றைக்கு தனிப்பட்ட முறையில திருச்சபைகளை நடத்துகிற பாஸ்டர்ஸ் என்று சொல்கிறார்களே, அவர்களே சில வேதாம கல்லூரிகளை உருவாக்கி அவர்களே தங்களுக்கு பட்டங்களையும் போட்டுக்கொண்டு அவர்களே சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ மிஷனரி என்று சொல்லி நடத்து, நல்லது. ஆனால் உனக்கு ஒரு வருமானத்துக்கு சரியான அது ஒரு ஸ்தாபனமாக, அது ஒரு பிசினஸ் கன்சர்னா உனக்கு இருக்கணும் நீ விரும்புறதுனால நீ என்ன செய்யற? உன்னுடைய டீச்சிங் எல்லாமே தசமபாகம் டீச்சிங் தான். புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் கிடையாது. புதிய உடன்படிக்கையில அங்க எதுக்குமே லிமிட் கிடையாது. அதுதான் அதனுடைய மீனிங். தசமபாகம் விடாத ஒரு லிமிட்ல வந்துருது. கொடுப்பதுல லிமிட் கிடையாது. ஏன் அப்படி தசமபாகம் என்று இருக்குமே ஆனால் அந்த வாலிபன் இடத்துல இயேசு என்ன சொல்லி இருப்பார்? நீ முதல்ல ஒழுங்கா தசமபாகம் கொடு, பின்பு என்னை பின்பற்றி வாய் என்று பாரு. அவரையா எல்லாத்தையும் வித்து மொத்தத்தையும் தரத்துறன்னு கொடுத்துட்டு நீ ஒண்ணும் இல்லாம என்னை பின்பற்றுன்னு சொல்றார. அப்ப அங்க என்ன இருக்குது? அங்கே நீதி இருக்கிறது,
அங்கே தரித்திரர் மீது உள்ள இரக்கம் இருக்கிறது. அங்கே நீ இயேசு மீது விசுவாசம் வைத்து பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதை தான் இங்கே இயேசு மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே கற்றுத் தருகிறார். என் கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக நாம் பார்க்கிறோம், தங்களை சுயநீதிக்கு ஆத்தரைஸ்ட் ஒரு டீலர் மாதிரி. இந்த உலகத்துல சில பொருளுக்கு ஆத்தரைஸ்ட் டீலர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இவர்தான் ஆத்தரைஸ்ட் பர்சன். இப்படி சிலர் உலகத்திலே ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சுயநீதியை விளம்பரப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கும் மேலாக, தேவ நீதிக்கும் மேலாக அதை வலியுறுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாவதாக பாருங்கள், நீங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 23, 27, 28. இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஆண்டவர் அங்க வேதபாரகர் பரிசேயரை பத்தி சொல்றாரு. மாயக்காரர் ஆகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமா இருக்கும், நல்ல கிரானைட்ல ரொம்ப அழகா இருக்கும், இல்ல மார்பிள்ல ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அசுத்தங்களும் உள்ள இருக்கு. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, இருதயம் எப்பவும் சுத்தமா இருக்கணும். இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீங்க என்னதான் வெளியே பக்திமான் வேஷம் போட்டாலும், இந்த பக்கத்துல பைபிள் பேக் எடுத்துக்கொண்டு நீ அப்படி வெள்ளையும் சுள்ளையுமா சர்ச்சுக்குள்ள போகும்போது தலையை சரிச்சுக்கிட்டு அப்படி பரிசுத்தவான் வேஷம் போட்டாலும் கர்த்தர் ஏமாற மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு திருச்சபையே, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வேஷம் போடாத. இருதயம் எப்படி இருக்குது? சர்ச்சுக்குள்ள இருக்கிற 100 பேரை உன்னால மன்னிச்சு அவங்களோட மனப்பூர்வமா, இவர்கள் எல்லாரும் என்னோடு பரலோகத்துக்கு வரணும், இவங்கள ஒருத்தருக்கு கூட நான் இடையூறு செய்ய மாட்டேன், நான் அவங்க என்னெல்லாம் இப்படி பற்றி குறைச்சி பேசினாங்க, எல்லாத்தையும் மனதளவுல மன்னிச்சுட்டேன், ஐ லவ் ஆல் ஆஃப் தம். உன்னால சொல்ல முடியுதா? ஓடி ஓடி பிரசங்கங்களை கேட்கணும். எதுக்கு? எனக்கு சாதகமா ஒரு வார்த்தை எந்த பிரசங்கத்திலாவது வராதான்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் ஜோசியம் கேட்கறதும் சரி, கிறிஸ்தவம் ஓடி ஓடி பிரசங்கம் கேட்கறதும் சரி. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு மனிதத்திலே பேசுவாய். அவதான் பவுல் அழகா டிக்ளேர் பண்ணார். ஏன் பவுல் இவ்வளவு நிருபங்களை எழுத முடிந்தது என்றால், அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க எது எல்லாம் தவறு என்பது அவருக்கு வெளிச்சமாகுது. அதை ரிட்டர்ன்ல கொடுக்கிறாரு நமக்கு. அப்ப அந்த வெளிப்பாடு வரும்பொழுதுதான் அவன் சுயநீதியிலிருந்து வெளியே வர முடியும். ஆக நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து மிக அழகாக நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காது அப்படிங்கிறார். மூன்றாவதாக பாருங்கள், நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 15:2. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்கள். இது ஒரு குற்றச்சாட்டாக அன்றைக்கு இருந்த அந்த வேதபாரகர் பரிசேயர் இயேசு கிட்ட சொல்றாங்க. கை கழுவாம சாப்பிடுறாங்களே ஐயா, சர்ச்சுக்குள்ள செப்பல் போட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி அவனை கடகடன்னு பிடிச்சு எடுத்து நீ வெளியே கொண்டு விடுற. அவனோ ஆண்டவர் அறியாதவனாக இருக்கலாம், இந்த சட்டத்தை தெரியாதவனாக இருக்கலாம். நான் செப்பல் போட்டுக்கிட்டு வரணும்னு சொல்லல. ஆனால் நம்முடைய சிந்தனை அன்னைக்கு இருந்த அந்த கை கழுவாம சாப்பிடுறாங்களேன்னு ஒரு குற்றம் சொன்னமே, ஒரு சுயநீதி அந்த லெவல்ல தான் இருக்குது. இன்னும் உயர்வா மாறல. விட்டுருங்க, ஆராதனை முடியட்டும். அந்த சகோதரன் போய் நல்லா பேசிட்டு, எங்க சர்ச்சில் உள்ள அழுக்கு வந்துடும், நம்ம அசுத்தத்தை மிதிக்கிட்டு வந்துருவோம், நல்ல செப்பல் போட்டுக்கிட்டு வந்தா அழுக்கு வந்துடும், அதனால நாங்க செப்பல் போடுறது இல்லை பிரதர், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அன்பா சொல்லலாமே. அப்போ அந்த இடத்துல நான் சர்ச், நான் என்னால் அதெல்லாம் பொறுக்க முடியாது. சுயநீதி. இங்கே அந்த வேதபாரகர் பரிசேயர் என்ன சொல்றாங்க, அந்த முன்னோர்களின் பாரம்பரியம். இன்றைக்கும் தேவ நீதியை காட்டிலும் திருச்சபைகளிலே இந்த பாரம்பரிய நீதி டாமினேட் பண்ணுது. எங்கள் சபையில இது வழக்கம் அல்ல. அதனாலதான் சபை வியாபார ஸ்தலமா மாறிவிட்டு இருக்குது. வேதத்தின் அடிப்படையிலே சில போதகர்கள் மாற்றத்தை கொண்டு வருவது அந்த பாரம்பரியத்துல ஊர்னவங்களுக்கு கடினமா இருக்குது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம்,
நம்ம ஏன் கிறிஸ்தவ கல்ற தோட்டம் தான் இருக்குது. அந்த கல்ற தோட்டத்தை தாண்டி பரலோகம் வரலையே நம்ம சிந்தனையில. நம்முடைய சிந்தனையில நம்முடைய ஏன் நான் நித்தியத்தை இயேசுவோடு கழிப்பேன் என்கிற அந்த உயர்வான சிந்தனை வருமே, ஆனால் நான் அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியேறி விடுவேனே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ அதை பாருங்க, மத்திய 15ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். இவ்வளத்தையும் பேசிட்டு உட்கார்ந்து கையை தட்டி அந்த பாட்டு பாடி ஆர்ப்பரிச்சு, இது பாரம்பரியம். இந்த நம்முடைய நியூ சர்ச்சஸ், தனிப்பட்ட மனிதர்கள் நடத்துகிற திருச்சபை, பெந்தேகோஸ்தே சர்ச்சர்கள் சர்ச் என்று அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னுமாக பாரம்பரிய திருச்சபையில அந்த சிலுவையை பிடிச்சுக்கிட்டு பவ்யமா நின்னுப்பார். அவர்கள் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பிரசங்கியார் கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டா ஐயோ அப்படியே ஆக்ரோஷம் ஆயிடுவாங்க. இன்னைக்கு உலக பிரகாரமா சினிமா பாக்குறவன் 1000 ரூபாய் செலவழிக்கு போய் 2 மணி நேரம் பைத்தியம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அழியாத வாழ்வை உனக்கு கற்றுத் தருகிற, உனக்கு அதிலே நம்பிக்கையை உருவாக்குகிற அந்த திருச்சபையின் ஆராதனையிலே உனக்கு கூட 1 மணி நேரம் உட்கார்வது அவ்வளவு கடினமா இருக்கிறது. ஏன்? சுயநீதி. இந்த சுயநீதிக்கு காரணம் என்னென்றால் பாரம்பரியம். அது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. நீங்க அடுத்த 9ஆம் வசனத்தை பாருங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு வேதத்தின் வார்த்தைகளை காட்டிலும் அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சுய நீதியை விட்டு வெளியே வாருங்கள். 4ஆவதாக பாருங்கள், ஆண்டவர் பரிசேயர் வேதபாரகரோட, பரிசேயர் சதுசேயரோட இந்த புளித்த மாவு குறித்து ஒரு ரொம்ப அழகா டீச்சிங் கொடுப்பார். நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். நான் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்கள். இது வேதபாரகர் பரிசேயருடைய டீச்சிங் குறித்து சொல்லிட்டு மத்தேயு 16:6 பாருங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிற. என்ன புளித்தமா? 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்களுடைய உபதேசத்தை குறித்து அவர் அப்படி சொன்னார். ஒரு புளித்த மாவு என்ன பண்ணும் அப்படின்னா, புளிக்காத மாவை அது புளிக்க வச்சிடும். ஒரு தவறுதலான உபதேசம் ஒரு நல்ல உபதேசத்தை கேட்டு வளருகிற பிள்ளைகளை அப்படியே கெடுத்துரும். ஆகையினால்தான் சபைக்குள்ள அனுமதிக்கிற ஊழியக்காரர்கள் நல்ல போதகர்கள், நல்ல பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த பிரசங்கர் யாரை உள்ள அனுப்புறாங்களோ அவங்களுடைய மெசேஜ் ஆல்ரெடி கேட்டு அவங்கள பற்றி நல்லா தெரிந்து கொண்டு அவர்களை சபைக்குள்ள விடணும். ஏன்னா ஒரு புளித்தமா உள்ள வந்துச்சுன்னா முழு சபையையும் ஸ்பாயில் பண்ணிடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டுமாக ரிப்பீட் பண்றாரு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளுங்கள். நீ தேவனுடைய பிள்ளை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நீ தேவ நீதியை கடைபிடிக்கிற எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். உனக்குள்ள இந்த புளித்த மாவாகிய நியாய பிரமாணத்தை மீண்டுமாக திணிக்கிறதற்கு அந்த பரிசேயரும் சதிசேயரும் சதித்திட்டம் தீட்டி உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ புதிய உடன்படிக்கையை கற்று தேர்ச்சி பெற்றவன். நீ அந்த புதிய உடன்படிக்கையில வளர்ந்து கொண்டிருக்கிற உனக்கு தேவையற்ற முன்னோர்களின் பாரம்பரியமோ அல்லது மனுஷர்கள் உருவாக்குன சுயநீதியை கொடுத்த டீச்சிங்களோ உன்னை பாதிச்சிடக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 8ஆவது வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 5:8. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. இந்த புளித்த மாவுக்கு கொடுக்குற பேரை பாருங்க, துர்க்குணம் பொல்லாப்பு. இந்த புளித்த மாவுனாலே அது கெடுதல் பண்ணுகிறது அல்ல, துப்புரவு உண்மை. துப்புரவுனா பரிசுத்தம். பரிசுத்தம் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசிரிக்க கடவுள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ தேவ நீதியை கடைபிடிப்பாயானால் உனக்குள் ஒரு பரிசுத்தம் இருக்கும். நீ தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பாய். 5ஆவதாக பார்ப்போம். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நல்ல ஓமை. 2 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயர் என்ன பண்றாரு?
அவர் கம்பீரம் அளிக்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு சுயநீதி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போல அல்ல. யார் கூட கம்பேர் பண்றாரு? தன்னை துன்மார்க்கரோட கம்பேர் பண்றாரு. நல்லா கவனிச்சுக்க, ஆண்டவருடைய பிள்ளை நம்ம யார் கூட நம்மளை கம்பேர் பண்ணணும்னா இயேசு கூட. நமக்கு ரோல் மாடல் இயேசு தான். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய சாயலுக்குள்ள வரணும், இன்னும் நான் உம்முடைய சாயலுக்குள்ள வரணும். அந்த வெளிச்சத்துல நீ உன்னை பார்த்தாதான் உனக்குள்ள இருக்கிற ஒரு குறைய உன்னால உணர முடியும். ஆனால் இங்க இந்த பரிசேயன் சொல்கிறான், அவன் யாரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான்? உலகத்துல இருக்கிற பன்னி கழுசடையோட ஒப்பிட்டு நான் பெட்டர் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அடுத்தாப்ப ஒரு அர்த்தம் சொல்றான் பாருங்க. அவன் பக்கத்துல இருக்க ஆயக்காரனை பார்த்து சொல்றான், நான் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததால் உண்மை துதிக்கிறேன். அவன் லஞ்சம் வாங்குறான், நான் அவன மாதிரி இல்லை, ஆகையினால உண்மை துதிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இது இயேசு சொன்ன அருமையான ஒரு எக்ஸாம்பிள். முழுவதுமாக சுய நீதியில நிற்கிறான். ஆனா அந்த ஆயக்காரனை பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கு பிறகு அவன் இன்னொன்று சொல்றான், நான் 2 தினம் வாரத்துல 2 தினம் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம்லாம் பெர்ஃபெக்டா கொடுக்குறேங்கிறான். ரைட். இந்த ஆயக்காரன் சொல்வதை பாருங்கள், அவனுக்கு நிக்க கூட முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியுது, நாம கழுசடை பாவம் நிறைஞ்ச ஒரு மனுஷன். அவன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்னா என்ன அர்த்தம்னா, வெட்டி தலை குனிஞ்சு நிக்கிறான்யா. அவன் நிமிந்து பார்க்கல. ஏன்னா அவனுடைய நீதியை பார்க்கிறான். அது அழுக்கான கந்தையாக இருக்கிறதே அவனால் உணர முடிகிறது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இவன் தேவ நீதிக்கு வர்றான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என்ன ஒரு ஆர்வம் பாருங்க. ரொம்ப அழகா இயேசு சொல்கிறார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சுய நீதிக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய இருதயத்துல நான் இன்னும் தேவ சாயல் அடையணும், நான் இன்னும் தேவ சாயல் அடையணும். அருமையான பாடல், தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் என்னால். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன், அவன் இயேசுகிட்ட வர்றான். அவன் என்ன சொல்றான், ஆண்டவர் அவனுக்கு மறுபிறப்பை கொடுத்து டீச் பண்ணா. ஒரு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன், அவனுக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் ஃபர்ஸ்ட் டீச்சிங், மனம் திரும்பு, மறுபிறப்பு அடையணும், அவனுக்கு புரியல. மீண்டும் தாயின் கற்பத்துல போய் அப்படி வெளியே வர முடியுமா, செகண்ட் டைம் பிறக்க முடியுமான்னு கேட்கிறான். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகருக்கு இந்த மறுபிறப்பை குறித்த ஒரு தெளிவான ஞானம் இல்லை, தெளிவான ஞானம் இல்லை. அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகா கேட்கிறாரு, நீ யூதர்ல போதகனாய் இருந்தும் உனக்கு இன்னும் கூட இதை குறித்த அறிவு இல்லையான்னு கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு வேதத்தினுடைய ஆரம்ப சத்தியங்களை குறித்து கூட நமக்கு தெரியல. மீண்டுமாக கர்த்தர் அவனுக்கு 6வது வசனத்தை பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். கர்த்தர் அடுத்த டீச்சிங் போயிட்டார். அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு, நாம பிறக்க போகிற அந்த பிறப்பு, மறுபிறப்பு என்பது ஆவியினால் நடப்பது. இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நம்மை போன்ற திருச்சபையில் உள்ள அநேகரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது இட்ஸ் அ மஸ்ட். அது ஒரு தனிப்பட்ட அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன், நடந்திருக்கலாம். ஆனால் அது காமன் அல்ல, அது பொதுவானது அல்ல. அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆவியானவருடைய நிறைவை தேவாதி தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது பெந்தேகோஸ்தே அனுபவம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் உண்டு. அந்த அனுபவத்துக்கு பிறகுதான் சபை ஸ்தாபிக்கப்படுது. பேதுரு சபையை ஸ்தாபிக்கிறாரு. அப்ப அந்த சபையை ஸ்தாபிக்கும் போது அங்கே இருந்த எல்லாரும் மீண்டுமாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் தேவ நீதியிலே வாழ வேண்டுமானால் அவன் இந்த அபிஷேகம் என்கிற அனுபவத்தை கடந்துதான் ஆகணும். பரிசுத்தாவியானுடைய உதவி இல்லாமல் உன்னால் அந்த தேவ நீதியில வாழ முடியாது. என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதத்தான் அந்த பரிசேயனாகிய நிக்கோதேமுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அந்த 11வது வசனத்தை பாருங்கள், 3:11. மெய்யாகவே 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 நான் உனக்கு சொல்கிறேன். இந்த அதிகாரத்துல இது வரைக்கும் 3 தடவை அப்படி சொல்வார், மெய்யாகவே மெய்யாகவே.
அப்படின்னா வலியுறுத்தி சொல்கிறார் என்று அர்த்தம். நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறதுனா அவர் பிதா கிட்ட இருந்து அறிந்திருக்கிறாரு. பிதாவை அவர் நேருக்கு நேர் பார்த்திருக்கிறார். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நமக்குள்ள அந்த பரிசேயத்துவம் இன்றைக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு திரளான பெயர் கிறிஸ்துவோட இருதயத்தில் இருக்கிறது என்ன? இந்த பரிசேயருடைய அந்த சுபாவம். இந்த கட்டுல இருந்து நம்ம வெளியே வராம தேவ நீதியை நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 3:20-21. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்துல வராதிருக்கிறான். பொல்லாங்கு செய்கிறவன்னா இந்த உலகத்துல தீமை செய்கிற பிள்ளைகள். அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய சுயநீதி வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் இயேசுவிடம் வருவதில்லை. அவர்கள் இந்த ஒளி இடத்துக்கு வர மாட்டாங்க. வந்தாங்கன்னா அவங்க சுயநீதி தெரிஞ்சு போகும். அடுத்த வசனத்தை பாருங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்துல வருகிறான். சத்தியத்தின்படி செய்கிறவன் நினைக்கிறான், தைரியமா வர்றான். அவன் தைரியமா ஒளியின் இடத்துல வர்றான். ஏன் வர்றான்? நான் செய்கிற காரியங்கள் தேவனுக்குள்ளாக செய்கிறது என்பது தெரியட்டுமே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுயநீதி அல்ல, தேவ நீதியே உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். சுயநீதியின் நோக்கம் மறைவான பாவங்களை மனதில் வைத்துக் கொண்டு என்னுடைய பாவம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக நானாக உருவாக்கி ஒரு சத்தியத்தை பேசுறது. இந்த உலகத்துல அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தா நிறைய எடுக்கலாம். நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஆனா வெளியே வந்து அந்த தப்பு எல்லாம் தப்பு இல்லைன்னு பேசுறதுக்காக சில காரியங்களை சப்பை கட்டுவார். ஆனா தேவ நீதி என்பது வெளியரங்கமான பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவ நீதியை கடைபிடிக்க முடியாது. இந்த இடத்துல வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு அந்த தேவ நீதியிலே நாம் வாழ்வோமே, ஆனால் நாம் இயேசுவோடு என்றென்று வாழுவோம். கர்த்தர் அந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை இந்த சின்ன கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தேவையானது தேவ நீதியே என்று சொல்லி எங்களிடத்தில் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் எந்தெந்த விதத்தில் ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய சுயநீதியை ஆண்டவரை நாங்கள் சார்ந்து கொண்டு நின்று ஆண்டவரை நாங்களே நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டி கொண்டு நின்றோமோ, அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு தோடொடுத்து காட்டி உன்னிடத்தில் இருப்பது சுயநீதியே, தேவநீதி அல்ல. தேவநீதி உள்ள ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் தேவனுடைய சுவாபங்களும் அவருடைய தன்மைகளும் அவரிடத்தில் வெளிப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் கேட்டோம். ஆமாண்டவர், அந்த சத்தியத்தின்படி அன்பின் ஆண்டவரை நாங்கள் உண்மையாகவே தேவ நீதி உடையவர்கள் என்று சொல்லி வெளியே சொல்லிக்கொண்டு சுயநீதிக்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் இந்த நாளில் எங்களுக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறீர். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு நாங்கள் யார், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எங்களை நாங்களே வேதத்தின் வெளிச்சத்திலே ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தேவ நீதியில் நிற்க முடியாது என்று சொல்லி அன்பின் ஆண்டவரே எங்களுக்கு நீ காட்டி கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் அந்த தேவ நீதியிலே நிலைத்து வாழ முடியாது. தேவ ஆண்டவரே அந்த சாயலையும் தரித்துக் கொள்ள முடியாது, தேவ சாயலை மாறவும் முடியாது கர்த்தாவே. ஆக எதெல்லாம் எங்களுக்கு தேவ நீதியும் தேவ சாயலும் தரித்துக் கொள்வதற்கு தடையாயிருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு ஆவியான எங்களுக்கு உதவி செய்வராக. சிலுவையிலாட்டு விட்டுக் கொடுத்து ஆண்டவரை நாங்கள் உம்முடைய உண்மையாகவே அந்த உண்மை தன்மையும் சாயலும் தரித்துக் கொள்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய சபைகளில் உண்டாகிற குழப்பங்கள், பிரச்சனைகள், குடும்பங்களில் உண்டாகிற ஆண்டவரே குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கு காரணம் சுயநீதியே என்கிறதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த சுயநீதி நிமித்தமாக குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சபையிலே சமாதானம் இல்லை, பணித்தர செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, ஒப்புரவாகுதல் இல்லை. அன்பின் ஆண்டவரே, கசப்பு, வெறுப்பு, பொறாமை, போட்டி போன்ற காரியங்கள் எல்லாம் சுயநீதியின் தன்மைகள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. இவைகள் எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்ன நாங்கள் சுயநீதிக்காரர்கள் தான் என்று சொன்னீங்களே, அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பது என்றாண்டவரே வசனத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வசனத்தின் அடித்தளத்திலே தங்களை ஆய்ந்து பார்த்து எதெல்லாம்
ஆண்டவர் சுயநீதி எங்கள் எடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து விட்டு தேவ நீதியை பற்றி கொள்வதற்கு, சார்ந்து கொள்வதற்கு, அதையே எங்கள் வாழ்வாக்கிக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். சேர்ந்தே ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.